நமசிவாய. நான் இன்னைக்கு சிவபெருமானை பற்றி பேச போகிறேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இல்லை தெரியாமல் இருந்தாலும் இந்த கருத்துக்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சிவபெருமான் 5 தொழில்களை செய்கிறாரா, இதில் ஒன்று தான் மறைத்தல். இந்த மறைத்தல் இருக்கு இல்லையா, இதை நம்ம மறைச்சா தப்பு, ஆனால் சாமி மறைச்சா தப்பு இல்லை. அது ஏன் நம்ம மறைச்சா தப்பு, சாமி மறைச்சா தப்பு இல்லை? அவர் மறைத்தல்ன்றது ஒரு தொழிலாகவே பண்ணுறாரு. அது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய பாவம், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இதுவும் நம்மளுக்காக தான் பண்ணுறாரு. ஏன்னா அவர் பெரும் கருணை வெள்ளம் படைச்சவர்ன்றதா. நீங்களே சொல்லுங்க, நீங்கள் போன ஜென்மம் ஒருத்தருக்கு குழந்தையா பிறந்துட்டீங்க, இந்த ஜென்மம் ஒருத்தருக்கு குழந்தையா பிறந்துட்டீங்க. இப்போ 2 அப்பா அம்மாவும் சண்டை போடுவாங்கள்ல, இதுதான் என் குழந்தை. இப்போ நீங்களே சொல்லுங்கள், எந்த அப்பா மேலே உங்களுக்கு பாசம் வரும் சொல்லுங்க? சரி, இதை கூட விட்டுருங்க. நான் போன ஜென்மம் மனுஷன், ஒரு எறும்பு இருக்குது, அதை நான் வந்துட்டு வேணும்னே சாகடிச்சிடுறேன். இப்போ அடுத்த ஜென்மம் வருது, நான் எறும்பா பறந்துட்டேன், அந்த எறும்பே மனுஷனாக பறந்துச்சு. இப்போ அது என்ன பண்ணும், நான் பார்த்தோன்னே வெறி கொண்டு எண்ணெயை சாவடிச்சிச்சு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அதனால தான் சாமி மறிக்கிறேன். இதை கூட விட்டுருங்களேன். நான் போன ஜென்மத்தில் ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டேன், இந்த ஜென்மத்தில் ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டேன். போன ஜென்மத்தில் 50 லட்சம் வர வாங்கினால அவரே பக்கத்து வீட்டுக்காரர். 10 லட்சம் வாங்கினால இந்த ஜென்மத்தில் அவர் எதிர் வீட்டுக்காரர். இப்போ 2 பேரும் வந்து என்கிட்ட கடன் கேட்டா நான் என்னன்னு தருவேன்? நீங்களே யோசிச்சு பாருங்க. என்கிட்ட காசு இல்லாமல் தான் நான் கடன் வாங்கியிருப்பேன். இதில் 2 பேர் வருவாங்க, நான் எப்படின்னு நான் அவங்கள சமாளிக்கிறது? இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் சாமி மறைக்கிறேன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சாமி மறைக்கிறது சரிதான். நான் சொல்கிறேன், சாமி மறைக்கிறது சரி. நீங்கள் உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், சாமி மறைக்கிறது தப்பா இல்லை கரெக்டா? நன்றி.